அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வந்திருக்கிற இடம் வந்து டெல்லி செங்கோட்டை. இந்த இடம் தான் வந்திருக்கிறோம். சுதந்திர தினத்தன்னைக்கு இங்கே தான் பிரதமர் வந்து நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றுவது வழக்கம். இந்த முன்னாடி இருக்கிற காலியான இடத்துல தான் மக்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களாக உட்கார வைப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள். இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஸோ இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த செங்கோட்டைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சர்க்கஸுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஆயத்தங்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் முன்னாடி இருக்கிற கிரவுண்டில் சர்க்கஸ் போடுறதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டுருக்காங்க. ஒருவேளை அந்த துர்கா ஃபெஸ்டிவல் வரதுனால கூட இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன செய்யலான்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் பார்ப்போம். வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் இப்படி ஒரு செக் பண்ணுறாங்க. அந்த இதில் செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் வெளியே போகிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் சர்க்கஸ்க்கான இதெல்லாம் போட்டிருக்காங்க. பொருட்காட்சிக்கானது. ஸோ இங்கே நம்ம எங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. ஆமாம். ஸோ பாருங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம். டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். இதுதான் அகழி. அகழி சொல்ல கோட்டையில் இருக்கிற அகழின்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அகழி. அகழி இது பார்த்துட்டே இருங்க. இது வந்து செங்கோட்டை தொடர்பான இதெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் பார்க்குற செய்திகளை உங்களுக்கு ஆவணப்படுத்துகிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, இருந்தாலும் பார்க்குறேன். வச்சுக்கிறேன். நன்றி. பாருங்கள், அந்த இதில் மெயின் கேட்டில் ஒரு இது வச்சுருக்குறாங்க. பழைய பீரங்கி இந்த பக்கமும் இருக்குது. அந்த பீரங்கி ரெண்டு பக்கமும் ரெண்டு பீரங்கியோடைய இது வச்சுருக்குறாங்க. பாருங்கள், நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டைக்கு உள்ள அந்த நுழைஞ்ச உடனே அந்த என்ட்ரன்ஸில் இப்படி இருக்குது. பாருங்கள், மேலே ஏற்கனவே வெளியிலேருந்து காட்டின அந்த கொடி, அந்த ஏற்றுற கொடியெல்லாம் மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இது இங்கே உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. கடத்தெரு இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதிகமாக எனக்கு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு மறந்துடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக காட்சிப்படுது. நல்ல கடைகள் இருக்குது. முழுக்க கடைகளாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமும், அந்த பக்கம் இந்த பக்கமும். ஸோ அதனால் கடைகள் தான். வேறு ஏதாவது முக்கியமான வரலாற்று பதிவுகள் இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். நண்பர்களே, இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான இடம் தான். இங்கே இந்த பக்கம் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சைடில் ஏதோ கிரவுண்டு மாதிரி இருக்குது. நாங்கள் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக இடம் தேடிட்டுருக்குறோம். நண்பர்களே, இது செங்கோட்டைக்கு உள்ளே இருக்கிற ஒரு பகுதி. செங்கோட்டை வந்து செங்கோட்டைக்கு வெளியில் அந்த இது இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள். பெரிய கிரவுண்டு உள்ள அங்கங்கே பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க கட்டி வச்சுருந்த எல்லா கட்டடங்களும். ஆனால் பெருமையாக வந்து இன்றைக்கி இருக்கிற இந்துத்துவ அரசியல்வாதிகள் ஏதோ டெல்லியை உருவாக்குனதில் அவங்க பங்கு இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட வரலாற்று சின்னங்கள் பூராமே பெரும்பாலும் இஸ்லாமிய நண்பர்களுடையது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கிட வேண்டியது கட்டாயம் இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு நான் அதை கட் பண்ணுறேன். திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ போடுறேன்.